அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான குளியல் முறை குறித்து பார்க்க போகிறோங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம குளித்தோம்னாலே நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனம், அதே போல் இந்த சலுப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளை விட்டு நீங்கிரும். சரிங்களா? சாதாரணமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய குளியலுக்கே இவ்வளவு சக்தி அப்படிங்கும்போது, நான் சொல்லக்கூடிய நாளில் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த அதே சமயத்தில் எளிமையான குளியல் முறையை நீங்கள் ஒரு முறை எடுத்து பாருங்களேன். உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான பீடைகளும் தரித்திரங்களும் வறுமை நிலையும் தவிடு பொடி ஆகும். இனி உங்கள் வாழ்க்கையே ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது என்ன குளியல் முறை, என்றைக்கு இதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு ஆடி மாதத்தின் முதல் நாளானது பிறக்க இருக்குது. ஆடி 1 ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மாதங்கள்லேயே ஒரு சில மாதங்களுடைய முதல் தேதி தான் விசேஷ நாளாக கொண்டாடுவோம். அதன்படி பார்க்கும்போது இந்த சித்திரை 1 சித்திரக்கனி காணுதல், அதே போல் தை 1 தைப்பொங்கல், இப்படிலாம் கொண்டாடுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஆடி 1 ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆடி வெள்ளியும் சிறப்பு. இந்த முறை நமக்கு ஆடி வெள்ளி ஆடி 1 ரெண்டும் ஒரே நாள்லேயே தான் அமைஞ்சிருக்குது. இதை விட வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் குலதெய்வ வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்து ஒரு செய்முறை விளக்கத்தோட ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீப முறை குறித்தும் செய்முறை விளக்கத்தோடு கொடுத்துருப்பேன். இந்த 2 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் வரும். அப்படி எண்டு ஸ்க்ரீனில் வரலன்னா நம்ம சேனல் நேமை கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா நான் ரீசெண்டாக போட்டதெல்லாம் வரும். அதுலேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? அவசியம் பண்ணுங்கள். உங்களால் நான் மொத்தம் 3 பதிவுகள் போடுறேன்னு சொன்னேன். இது 3வது பதிவு. இந்த 3ஐயுமே நீங்கள் முடிஞ்ச செய்யுங்க. இல்லை 3ல் ஏதாவது 1ஆவது செய்யுங்க. இதெல்லாம் எப்போவாச்சும் தான் நமக்கு கிடைக்கும். இப்படி ஒரு அற்புதமாக அமைஞ்சிருக்கும் போது யாருமே வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. எப்போதுமே நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் போடுறது வழக்கம். அதுவும் இந்த மாதிரி சிறப்பான நாளில் கண்டிப்பாக இந்த குளியல் முறை எடுத்துக்கிறது இன்னும் அதிகப்படியான பலனை உங்களுக்கு கொடுக்கும். இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள், பெண்கள், சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாம். மேலும் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதே போல் பெண்கள் மாத விளக்கு, அதாவது பீரியட்ஸ் டைமில் இதை எடுத்துக்கலாமான்னு கேட்டாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். காலை மாலை உங்களுக்கு எந்த நேரம் குளிக்கிறதுக்கு சௌகரியப்படுதோ அந்த நேரத்தில் இந்த குளியல் முறையை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அவங்களாம் கொஞ்சம் சாயந்தரம் குளிச்சிக்கலான் இருப்பாங்க. அப்போவும் நீங்கள் இதே மாதிரி குளிச்சிக்கலாம். சரிங்களா? சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பொருட்கள் தான். இதை நீங்கள் 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒரு பெரிய சொம்பு எடுத்துக்கோங்க. சில்வர் சொம்பாக இருந்தாலும் ஓகே தான். அதில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நான் எடுத்து வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் அந்த சொம்பு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு, அதன் பிறகு நீங்கள் குளிக்கிற தண்ணீர், அதாவது இப்போ ஒரு வீட்டில் 6 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 பேர்த்துக்கும் இப்போ தனித்தனியாக பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வைப்பீங்க இல்லையா? அதில் இந்த சொம்பில் இருக்கிற இந்த தண்ணீரை ஒரு துளியை சேர்த்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் குளிக்கும்போது கவனிச்சுக்கிட்டே இருந்து நம்ம இந்த பொருளை போய் போடுற மாதிரி வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி தான் ஒரு பெரிய சொம்பில் இது எல்லாத்தையும் கொட்டி வச்சு நல்லா ஊற வச்சுருவேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் குளிக்கும்போது அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை நான் அங்கே போய் பக்கத்தில் வச்சுருவேன். அவங்க குளிக்கும்போது அவங்களே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதில் சேர்த்து குளிச்சுக்குவாங்க. ஸோ இந்த குளியலை தலைக்கு தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி தலை குளிக்க முடியாதுங்க, உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறவங்க தலையில் ஒரு 3 சொட்டு தெளிச்சுட்டு உடம்புக்கு கூட குளிச்சுக்கோங்க. சரி, அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முதல் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அட்சதை. இந்த அட்சதை அப்படிங்கிறது மங்களத்தை கொடுக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்குது. சுக்கரனுடைய அருளும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கணும். அப்படிங்கும்போது இதை நம்ம பயன்படுத்துறது சிறப்பு. ஒரு துளி அளவுக்கு மஞ்சள், துளி பச்சரிசி, ஒரு சொட்டு நெய் கலந்து அட்சதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம். அடுத்து ஒரு துளி மஞ்சள் தூள். மஞ்சள் தூளும் மகாலட்சுமியின் அம்சம். மேலும் பார்த்திங்கன்னா நோய் தொற்றுலேருந்து நம்மளை காப்பாற்றும். இது ஒரு துளி. அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம். இப்போ ஒரு 6-7 பேர் குளிக்கிறவங்க போது இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம்னாவே போதும். இந்த பச்சை கற்பூர குளியல் எடுத்துக்கிறது மூலமாக தேக ஆரோக்கியமும் மேம்படும். அதே போல் ஒரு சிலருக்கு எப்போ பார்த்தாலும் எதிர்மறையான எண்ணங்கள் தான் மனசில் ஓடிட்டே இருக்கும். ஏதாவது தப்பாக யோசிப்பாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டெல்லாம் மாறும்.
முழுக்க முழுக்க நேர்மறையான எண்ணங்களால் அவங்க வந்துட்டு சூழப்பட்டிருப்பாங்க. அடுத்த முக்கியமான பொருள் கல்லுப்பு. கல்லுப்பு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது. அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கல்லுப்பு பயன்படுத்துகிறதே ரொம்ப சிறப்பு. சரிங்களா? வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க, புதுசாக வாங்கணுன்ட்டெல்லாம் இல்லை, ஒரு துளி அளவுக்கு எடுத்துக்கோங்க. என்னென்ன சேர்த்துருக்கோம்? அட்சதை, மஞ்சள் தூள், சிறு துண்டு பச்சை கற்பூரம், அது கூட கொஞ்சம் கல்லுப்பு. அடுத்து மெயினான பொருள் அது என்னென்னா வேப்பிலை. வேப்பிலை சும்மா ஒரு 2-3 இருந்துச்சு அப்படின்னா கூட ஓகே. ஏன்னா ஆடி மாதத்தில் கண்டிப்பாக வேப்பிலை வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது, பரிகாரம் செய்கிறதுலாம் நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். சரிங்களா? அவ்வளோவே தான். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு சொம்பு தண்ணீரில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒவ்வொருத்தங்களும் குளிக்கும்போது நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குளிக்க வச்சுருங்க. குளித்து முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் தலை குளிச்சிருந்தாலும் சரி, உடம்பு குளிச்சிருந்தாலும் சரி, குளித்து முடித்த பிறகு நான் அந்த குலதெய்வ வழிபாடு சொல்லியிருப்பேன், அந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் பண்ணிடுங்க. அதே போல் நிலைவாசல் தீபமும் இந்த ஏட்ட சொல்லியிருந்தேன். இதையுமே நீங்கள் காலையில் ஏற்றுறது தான் வந்துட்டு சிறப்பு. அப்படி காலையில் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா சாயந்தர நேரத்தில் பண்ணுங்கள். ஆனால் அந்த குலதெய்வ வழிபாடு சொல்லியிருப்பேன் பாருங்கள், அதை நீங்கள் காலையில் நேரத்தில் பண்ணுறது தான் சிறப்பு. சரிங்களா? இதை வந்துட்டு பண்ணிவிடுங்க. குளித்த கையோடவே வந்துட்டு இந்த வேலைகளை நீங்கள் பண்ணிவிடுங்க. அதே போல் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வச்சுருக்கிறீங்க இல்லையா, அந்த தீபத்து முன்னாடி நின்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை 27 முறை அல்லது 108 முறை வந்துட்டு சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சௌம் லக்ஷ்மி கணபதியே நமக, ஓம் சௌம் லக்ஷ்மி கணபதியே நமக, ஓம் சௌம் லக்ஷ்மி கணபதியே நமக. ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம், ஒரே ஒரு வரி மந்திரம். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாது, நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படிங்கும்போது விநாயக பெருமானுடைய அருளும் நமக்கு வேணும், மகாலட்சுமி தாயாரனுடைய அருளும் நமக்கு வேணும். சரிங்களா? இந்த வெள்ளிக்கிழமை நாள், அதாவது ஆடி வெள்ளி ஆடி 1 இருக்கக்கூடிய இதே நாளில் தான் நமக்கு வளர்பிறை சதுர்த்தியும் வந்து இருக்குது. வளமான வாழ்க்கை தரக்கூடிய அற்புதமான விநாயகர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு திதி. சரிங்களா? அப்போ நம்ம குளித்து முடித்த கையோடு நான் சொன்ன மாதிரி இந்த குலதெய்வ தீபத்தையும் ஏற்றிட்டு நிலைவாசல் தீபத்தையும் ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தையும் பூஜையில் உட்காந்து ஒரு 27 முறையோ 108 முறையோ சொல்கிறது இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் இந்த நாளில் உங்கள் கையால் ஒரு துளி அளவுக்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தானம் கொடுக்கறது சிறப்பு. தானமாக கொடுக்கணுன்னா இப்போ பறவைகளுக்கு, எறும்புகளுக்கு, பசுமாட்டுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம். அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு ஒரு 3 பேர்த்துக்கோ 5 பேர்த்துக்கோ நீங்கள் தாம்பலம் கொடுக்கலாம். வெத்தலை பாக்கு, பழம், அது கூட கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா வீட்டுக்கு வர வச்சு மஞ்சள் குங்குமம் எடுத்துக்க சொல்லிட்டிங்கன்னா கூட ஓகே தான். ஸோ இந்த குளியல் முறை பரிகாரத்தையும் நான் சொன்ன இந்த ஒரு வரியும் நீங்கள் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையவே வந்துட்டு ஜம்முன்னு மாற்றும் அப்படின்னே சொல்லலாம். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.